வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் தென்கிழக்கு அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் கிழக்கே முன்னேறி வந்து கேரளாவுக்கு மிக நெருக்கமாக வந்து குமரிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, நாளை அங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் முன்னேறி வந்து டிசம்பர் 31ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு மீண்டும் சற்று கிழக்கே முன்னேறி சென்று வேறு ஒரு நிகழ்வோடு ஒன்று இணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி முன்னேறி வரும். இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இரு நிகழ்வுகள் தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வை, அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையை ஈர்க்கும் என்பதால் இந்த நிகழ்வு படிப்படியாக நிலநடுக்கோட்டை ஒட்டி பயணிக்க தொடங்கும். இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஜனவரி 1, 2, 3 தேதிகளில் அங்கங்கே லேசான மிதமான மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிகழ்வு டிசம்பர் 31ஆம் தேதி முன்னேறி வரும்பொழுது லேசான மிதமான மழை ஜனவரி 1, 2, 3 தேதிகள் கொடுத்து மீண்டும் கிழக்கு நோக்கி சென்று வேறொரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கே முன்னேறி வரும்பொழுது கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கொடுத்து இந்த நிகழ்வு விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இலங்கைக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான தூறல் விழும் என்றும் லேசான தூறல் அல்லது சாரல் விழ வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த கடல் புறங்களில் ஒரு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் இன்று மேகம் சூழ்ந்து காணப்படும். மற்ற இடங்களுக்கும் லேசான பனி இருக்க வாய்ப்பது தமிழகத்தை பொறுத்தவரை. அதே வழியில் இன்று பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும்பாலும் நீலகிரி, வால்பாறை, மேலும் தேனி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் அல்லது லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் நாளை டிசம்பர் 30ஆம் தேதி அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று லட்சத்தீவுக்கு மிக நெருக்கமாக வரும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலுக்கிடையே மேகம் சூழ்ந்து காணப்படும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது, லேசான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டிசம்பர் 31ஆம் தேதி நிகழ்வு சற்று கேரளாவுக்கு மிக நெருக்கமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கேரளாவில் டிசம்பர் 31ஆம் தேதி அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மழைப்பொழிவு, கன்னியாகுமரிக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்காசி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மேற்கு பகுதி, மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி, தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில். அதே வழியில் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு டிசம்பர் 31ஆம் தேதி லேசான மிதமான மழையை பரவலாக கொடுத்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று முன்னேறி நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஜனவரி 1ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் மழை கொடுக்கும். அதிகாலை நேரங்களில் அல்லது காலை 10 மணிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். இந்த நிகழ்வு தமிழகத்தில் பெரிய மழை, தீவிர மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு ஜனவரி 1ஆம் தேதியை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு மழை கொடுக்கும். மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை,
தேனி, மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, நீலகிரி, திருப்பூர் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள்பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதியை பொறுத்தவரை நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதியே லேசான மழைப்பொழிவு அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஜனவரி 2ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி 3ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வராமல் சற்று தொலைவிலே நிலை கொண்டு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கே முன்னேறி வரும்போது மீண்டும் இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் தமிழகத்துக்கு ஜனவரி 5, 6, 7 தேதிகளில் கடலோரங்களில் மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து விலகி நிலநடுக்கோட்டை நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு சற்று தொலைவிலேயே தெற்கு நோக்கி பயணித்து நிலநடுக்கோட்டையை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மீண்டும் வரும்பொழுது தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஜனவரி 5ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். ஜனவரி 6, 7, 8 தேதிகளில் படிப்படியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி 4ஆம் தேதியே சுமத்ரா தீவுக்கு வந்துவிடும். ஆனால் அந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு மிக நெருக்கமாக வந்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு அமையும். ஆனால் அந்த நிகழ்வும் நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணித்தால் தமிழகத்தில் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே 30 முதல் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளில் காற்றின் வேகம் சற்று குறையும். டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் மட்டுமே காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். ஆனால் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். தரைக்காற்று வட மாவட்டங்கள் பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் புதுச்சேரிக்கு தெற்குள்ள டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முழுவதுமே 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வலுவான தரைக்காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. மதியம், மாலை நேரங்களில் வலுவான தரைக்காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பாலக்காட்டு கணவாய், மேலும் செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய், மொழி கணவாய் பகுதிகளெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் இன்று டிசம்பர் 29, நாளை 30 2 நாட்கள் மட்டுமே லேசான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை. மன்னார் வளைகுடாவில் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 29, நாளை 30 2 நாட்கள் குமரி கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. இன்று டிசம்பர் 29, நாளை 30ஆம் தேதியிலிருந்து 31, ஜனவரி 1, 2 தேதிகள் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் ஜனவரி 2ஆம் தேதி நள்ளிரவு முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். காற்றின் வேகம் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலில் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையே
60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.